தேவநாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்றேன். பிரியமானவர்களே, நாம நம்ம ஆண்டவரை ரொம்பவும் நேசிக்கிறோம், அன்பு கூறுகிறோம் தானே. ஆனால் அப்படி அன்பு கூர்ந்துகிட்டு உலகத்தை, அதாவது உலக பிரகாரமான தேவ பிரியமற்ற காரியங்கள்ல நாம அன்பு கொண்டால் அது தேவனுக்கு பிரியமானது கிடையாது. ஏன்னா உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், ஆனால் தேவ அன்பு அப்படி கிடையாது. அது மட்டுமில்லைங்க, இந்த உலகத்திற்குரிய பிதாவினால் உண்டாக்கப்படாத காரியங்கள் உலகத்தினாலும் அதன் மனிதர்களாலும் உண்டாக்கப்பட்டவை. காலங்கள் நாட்கள் போக போக உலகமும் அதன் தோற்றமும் படைப்புகளும் மாறினாலும், புதிய புதிய காரியங்கள் தோன்றினாலும் அவற்றின் இச்சைகள்ல விழுந்து அன்பு கூறுகிறவர்களாய் தேவ பிள்ளைகள் இருக்கக்கூடாது. 1 யோவான் 1:15 உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏன்னா இந்த உலகத்தில் ஒரு பாவ மனுஷனுக்குள்ள காணப்படுகிற மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை நமது பிதாவினால உண்டாக்கப்பட்டதல்ல. ஆதியாகமத்துல பார்க்கும்போது ஏவாளாகிய மனுஷி பார்வைக்கு அழகுள்ளது என்று கண்டு அந்த கனியை பறித்து புசிக்கிறாங்க. அது ஒரு இச்சையான காரியம். அது ஆண்டவருக்கு முன்பாக கீழ்ப்படியாமையாக மாறுகிறது. இது போலதான் உலகத்தில் அன்பு கூர்ந்து இந்த 3 காரியங்கள் உட்பட இன்னும் சில உலக பிரகாரமான இச்சையான பாவங்கள்ல இன்னைக்கு அநேகர் விழுந்து போறாங்க. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, உலகமும் அதன் இச்சையும் அழிந்து போகக்கூடியது. நாம அன்பு கூறுகிற இது போன்ற பாவங்கள் தேவனுக்கு முன்பாக நம்மை கரைப்படுத்துகிறது. எனவே அவரில் அன்பு கூறுவோம் சொல்லிக்கிட்டு கரைபடிந்த வாழ்க்கை நாம வாழ்றோம்னா அது சரியா? நீங்களே யோசிச்சு பாருங்க. நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆனா என்னால இந்த பாவத்தை விட முடியல அப்படி நீங்க நினைச்சா தேவனுக்குரிய முக்கியத்துவத்தை நாம சரியா கொடுக்கல என்பதுதான் உண்மை. எனவே பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி உலகத்திலும் உலக பாவ காரியங்களிலும் அன்பு கூறாதீங்க. ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க. தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும் போது ஆண்டவர் உங்களை உயர்த்துவாங்க. சரியா? இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நம்புறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.